நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். கைதட்டி பாடலாம் சந்தோஷமா. தேங்க்யூ லார்ட். கைதட்டலாமா? எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்தன் நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். வாதை நோயும் வந்த போது வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பமெல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். வாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டார். பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். சந்தோஷமா. எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். தந்தை தாயும் நண்பருற்றார் யாவுமாயினார். நிந்தை தாங்கி எங்கும் அவர் மேன்மை சொல்லுவேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள். கைதட்டி சத்தமா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். அல்லேலூயா. ஆனந்தம் கொள்ளுவேன், அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். எந்த நாவில் புது பாட்டு எந்தன் இயேசு தருகிறார். ஹல்லேலூயா.
ஆண்டவர் நல்லவர். ஒரு ஆமென் கேட்கலாமா? ஒரு கிறிஸ்தவன் விண்ணை நோக்கி வாழ்கிறவன், இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன். கிறிஸ்தவ வாழ்க்கை மேல் நோக்கிய வாழ்க்கை. We always look up and proceed. பூமிக்குரிய வாழ்க்கை பூமியை பார்த்து பார்த்து வாழ்ற வாழ்க்கை. நம்ம வானத்தை பார்த்து, அதாவது மேலே பார்த்து, அதாவது கர்த்தரை பார்த்து வாழ்றோம். ஆண்டவரை நோக்கி பார்த்து வாழ்றோம். நம்முடைய நோக்கமே பரலோகம், இந்த உலகம் அல்ல, அடுத்த உலகம். ஞாபகம் வச்சுங்க அன்பு தம்பிமாரே, இந்த உலகத்தில் கொஞ்ச நாள் தான் வாழ போகிறோம். வாலிப பிள்ளைங்க கவனிங்க, அவர் லைஃப் ஆன் திஸ் எர்த் இஸ் a short time. 50 60 வருஷம் 70 80 வருஷம் 100 வருஷம்னாலும், என் பைபிளில் வாழ்ந்தாங்களே 969, அது கூட ஷார்ட் லைஃப் தான். கடவுள் பார்வையில் இனி நம்ம வாழப்போகிற வாழ்க்கையோட ஒப்பிட்டால், கவனிங்க, இனி வாழப்போகிற வாழ்க்கையோட ஒப்பிட்டா இங்கே நீங்கள் 1000 வருஷம் வாழ்ந்தாலும் அது குறுகிய வாழ்க்கை தான், சின்ன வாழ்க்கை தான். கடவுள் பார்வையில் ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி. ஆண்டவருக்கு 1000 வருஷம் ஒரு நாள் மாதிரி. கர்த்தர் நல்லவர். அப்போ ஆண்டவர் பார்வையில் எப்படி இருக்கு? நம்ம 1000 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு நாள் வாழ்ந்த மாதிரி, 100 வருஷம் வாழ்ந்தாலும் ஒரு குறுகிய வாழ்க்கை தான். ஆனால் இனி அவரோட வாழப்போகிற வாழ்க்கையோட ஒப்பிடும்போது, when the life that we are going to live, when it is compared with the life on this earth, இந்த பூமியில் வாழக்கூடிய வாழ்க்கையை அந்த வாழ்க்கையோட ஒப்பிடும்போது இது ரொம்ப குறுகின வாழ்க்கை. இதைத்தான் பிரம்மாண்டம் நினைக்கிறோம். பிரம்மாண்டம் இனிதான் வருது. அல்லேலூயா சொல்லாம இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, the best is yet to come. சிறப்பானது இனிதான் வருது. சொல்லுங்க, the best. சொல்லுங்க, சொல்லுங்க, the best is yet to come. The best is yet to come. சிறப்பானது இனிதான் வருது. இனி போற வாழ்க்கை, அந்த எண்ணத்தோட வாழ். வலதுகையை உயர்த்தி, இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும், அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறே. அந்த விண்ணை நோக்கின ஒரு வாழ்க்கை, பரலோகத்தை பார்க்கிற ஒரு வாழ்க்கை, மேல் நோக்கின ஒரு வாழ்க்கை. எல்லாரும் எழுந்து நின்று 2 கரங்களை உயர்த்தி, ப்ளீஸ் ஸ்டாண்ட். எல்லாம் எழுந்து நின்று, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை. கைகளை உயர்த்தி சொல்லுங்க, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. எல்லா கைகளும் உயரட்டும். பிள்ளைங்க பெரியவங்க கண்ணை மூடி அங்கே இங்கே பார்க்காம, வேடிக்கை பார்க்காம பாடும்போது பாடுங்க, கை தட்டும் போது கை தட்டுங்க, ஜெபம் பண்ணும்போது ஜெபம் பண்ணுங்க. எதை சபையில் சொல்றாங்களோ அதை செய்யுங்க. அந்த மாதிரி நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகளா வரணும். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை. கையை உயர்த்தி தலைக்கு மேல நல்ல 2 கையை நல்ல ஹைட்டா எவ்வளவு உயர்த்த முடியுமோ ஏசப்பாவுக்காக, ஏசப்பாவுக்காக 2 கையை உயர்த்தி, உம்மையே ஆராதிப்பே, உம்மையே. கண்ணை மூடி கையை உயர்த்தி, ஏசப்பா சொல்லுங்க, ஏசப்பா உம்மை ஆராதிப்பேன், இயேசுவே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை. கைகளை அசைத்து, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், என் நாட்கள் முடியும் வரை. தகப்பனே, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை, உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன்.
உம்மையே ரபலஹதரபசியலரபா உம்மை ஆராதிப்பே உம்மை ஆராதிப்பே. நல்ல கைகளை உயர்த்தி உம்மை ஆராதிப்பே நான் உம்மை ஆராதிப்பேன். கைகளை அசைத்து என் நாட்கள் முடியும் வரை என் ஜீவன் பிரியும் வரை என் சுவாசம் பொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன் உம்மையே நான் நேசிப்பேன் உம்மையே ஆராதிப்பேன். அப்படியே முழங்கால் படியிட்டு just kneel down for few minutes. சில நிமிடங்கள் முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு ரெண்டு கரங்களை உயர்த்தி ரெண்டு கரங்களை உயர்த்தி எல்லாரும் அப்படியே கைகளை உயர்த்தி உங்க இதயம் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும், எண்ணமெல்லாம் ஆண்டவர் பக்கம் திரும்பட்டும், உங்க சிந்தனை எல்லாம் கர்த்தர் பக்கம் திரும்பட்டும். ஆச்சரியமானவரே, அதிசயமானவரே, பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் பயபக்தியோட கண்ணை மூடி அங்குமங்கும் பாராமல் ஏசப்பா மட்டும் பார்த்து நல்லவரே வல்லவரே காண்பவரே காப்பவரே. நல்லவர் சொல்றவங்க மட்டும் கையை உயர்த்தி, நல்லவர் சொல்றவங்க மட்டும் கை உயர்த்தி, இயேசு நல்லவர் அவருக்கு நேரா கையை உயர்த்தி, அவன் நன்மை செய்திருக்கிறான கையை உயர்த்தி, உங்க கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். நல்லவரே வல்லவரே காண்பவரே, எங்கள் கஷ்டத்தை காண்பவரே, காப்பவரே பரிசுத்தரே படைத்தவரே பரிசுத்தரே பரிகாரியே நன்றி. ரெண்டு கரங்களை கர்த்தருக்கு நேராக உயர்த்தி சொல்லுங்க, நன்றி நன்றி. நல்ல கைகளை உயர்த்தி நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களை மறக்காதவர், எங்களை விட்டு கொடுக்காதவர். ஓ ஷஹல ரகதனமா, அற்புத தேவனே, அற்புத தேவனே, அதிசயமானவரே, அதிசயமானவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் செய்கிறவரே, ஆச்சரியமானவரே, ஆச்சரியமானவரே, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவரே, எங்களுக்காக யாவை செய்கிறவரே, எங்களுக்காக யாவை செய்கிறவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அற்புத தேவனே நன்றி, நன்றி, நன்றி ஐயா. ஜெயம் தருகிறவரே நன்றி, ஜெயம் தருகிறவரே நன்றி அப்பா. இந்த காலை வேளையில எங்களை மறக்காதவரே, எங்களை மறக்காதவரே, எங்களை மறக்காதவரே, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. இதுவரை நடத்தினவரே, இனிமேல் நடத்துபவரே, இதுவரை நடத்தினவரே, இனிமேல் நடத்துபவரே, உள்ளங்கையில வரைந்தவரே, எங்களுக்காக யாவை செய்கிறவரே, பலமா கையை தட்டி அப்பா. நன்றி அப்பா.
ஹல்லேலூயா. தோல்வி இல்லை. நாவின் அதிகாரத்தில் தான் மரணமும் ஜீவனும் இருக்கு. நீங்க தோல்வி இல்லைன்னா உங்களுக்கு தோல்வி இல்லை. உங்களுக்கு சாபம் இல்லைன்னு உங்க வாயினால சொன்னா சாபம் இல்லை. நீங்க ஆண்டவரை விசுவாசித்து, வசனத்தை விசுவாசித்து, நீங்க சொல்ற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துவார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் அழிந்து போக காரணம் ஆண்டவர் அல்ல, அவருடைய வாயின் வார்த்தைகள். நாங்க இங்க செத்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க, ஆண்டவர் அப்படியே செஞ்சார். நாங்க கானானுக்கு போக மாட்டோம்னு சொன்னாங்க, அதனால போகல. அவிசுவாசமான வார்த்தைகளை பேச வேண்டாம். ஆண்டவர் அந்த கானான் தேசத்தை நல்ல தேசம்னு சொன்னாரு, ஆனா இவங்க பல வேளைகள்ல அது கெட்ட தேசம்னாங்க. இப்படி ஆண்டவருடைய வார்த்தைக்கு முரண்பாடாக பேசினார்கள். நம்ம வார்த்தையில கவனமா இருக்கணும். வசனத்தை விசுவாசிக்கிறப்பா, வசனத்தை அறிக்கையிடுகிறேன். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். கிருபையுள்ள ஆண்டவரே, வலது கையை உயர்த்தி ஒரு சுற்று சுற்றி இன்றைக்கு என்னை யாராவது ஒருவருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும். Lord, make me a blessing to somebody, somewhere, somehow, someway. ஏதாவது ஒரு விதத்தில் யாராவது ஒருவருக்கு எங்கேயாகிலும் நான் இன்றைக்கு ஆசீர்வாதமாய் மாறணும். அப்படியே கர்த்தர் செய்யுங்க. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். பாடல்படி எங்க பக்கத்தில் இருக்கிறீங்கப்பா. கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். உன் நிழலை போல, மகனே மகளே, உனக்கு ஒரு நிழல் இருக்கிறது அல்லவா, அதை போல கர்த்தர் உன் பக்கத்துல இருக்கிறாரு. உன் பக்கத்துல இருக்கிறாரு. சந்தேகப்படாத. என் கூட ஆண்டவர் இருக்கிறாரா என்று யோசிக்காத. சந்தேகத்தோடு வந்திருக்கிறாயா? சபைக்கு சந்தேகத்தோடு வந்திருக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், இல்லை மகனே, இல்லை மகளே, உன் வலது பக்கத்துல கர்த்தர் உனக்கு நிழலாய் இருக்கிறார். அதனால உனக்கு பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. உறங்காமலும் தூங்காமலும் நம்மை காக்கிற ஒரு தேவன் நமக்கு இருக்கிறார். எங்களை கரங்களில் கொடுக்கிறோம். இந்த பிள்ளைகளை பலப்படுத்தி ஆசீர்வதியும். ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்வதியும். உடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உங்க சித்தம் மட்டும் நடக்கணும். தலை மேல கை வச்சு சொல்லுங்க, உங்க சித்தம் நடக்கட்டும், உங்க சித்தம் நிறைவேறட்டும். லார்ட், ஒன்லி thy will, ஒன்லி thy will. உங்க சித்தம் மட்டும்தான் எங்க வாழ்க்கையில, உங்க சித்தம் மட்டும்தான். ஆமென். என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். தலைமையில கை வச்சு, என் வாழ்வின் நோக்கமெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வதுதான். அப்படியே செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென்.